கோடி ரோட்ஸ் vs ராண்டி ஆர்டன் ரைவல்ரி செம்மையா டெவலப் ஆகுது. என்ன பின்னோக்கி டிராவல் பண்ணுது. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நாங்க செலிபிரிட்டியை உள்ள கொண்டு வரதை நிறுத்தவே மாட்டோம்னு டிகேஓ புடிவாதம் முடிக்கிறாங்க. ட்ரூ மெக்கன்டைர் vs ஜேக்கப் ஃபாட்டு அண்ட் ரியா ரிப்லி vs ஜேட் கார்கில், இந்த ரைவல்ரி ஒரு ஸ்டெப் மேல போயிருக்கு. இது இந்த வார ஸ்மாக்டவுன் ரிவ்யூ எபிசோட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போகலாம். Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me. இந்த வாரம் ஷோ ஓபன் பண்ணது நம்ம கோடி ரோட்ஸ். அவர் பார்க்கிங் லாட்ல இருந்து ஸ்டேடியம்குள்ள வராரு. வரும்போது ஜெனரல் மேனேஜர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் போது பேட் மேக்கஃபி இன்னைக்கு உள்ள வருவாரு. பட் அவர் வரும்போது யாருமே அவர் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. கோடி ரோட்ஸ், நீயே ஒரு ஜெனரல் மேனேஜர், உனக்கு மேல யார் ஆர்டர் போடுறான்னு சொல்லும்போது அவர் முறைச்சு பாக்குறாரு. ஸோ இன்டைரக்டா அவங்க மீன் பண்றது டிகேஓ பேட் மேக்கஃபியை ப்ரொடெக்ட் பண்ணுது. இன்னைக்கு அவர் ஷோக்குள்ள வர போறாரு. பட் கோடி ரோட்ஸ் அவர் மேல கை வைக்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வைக்கிறாங்க. இந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜெல்லி ரோல் உள்ள வராரு. அவர் வந்து நம்ம WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல, போன வாரம் உன்னை பிடிச்சி அடிச்ச அடிக்கி இந்த வாரம் நீ திருந்திருவேன்னு நினைச்சா ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிற. நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் செலிபிரிட்டிக்கு கக்கோல் பண்றதை நிப்பாட்ட மாட்டேன். நீ புடிவாதமா நிக்கிற, பண்ணு. பை த பை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே இயங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். எவ்ரி வீக் மினிமம் 3 வீடியோஸ் கண்டிப்பா டிராப் ஆகும். ரா ரிவ்யூ, ஸ்மாக்டவுன் ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பிளைன்ட். ஸோ இது எல்லாமே உடனுக்குடன் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். அடுத்தது ரியா ரிப்லி ரிங்குள்ள வராங்க. போன ரா எபிசோட்ல ரியா ரிப்லி அண்ட் யோஸ்கை இந்த பக்கம் மீஷன் அண்ட் பிஃபேப் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் முடிஞ்சோடனே ஜேட் கார்கில் உள்ள வந்து ரியா ரிப்லி பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க. ரியா ரிப்லி அது எல்லாத்தையுமே பாக்குற மாதிரி ஓரத்துல கட்டி வச்சு இவங்க அட்டாக் பண்ணாங்க. சோ அதை பத்தி பேசுறதுக்கு தான் ரியா ரிப்லி உள்ள வராங்க. மைக் எடுத்து, நீ யோஸ்கையை பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்க, சோ அதனால நான் உன்னை அடிச்சு பழி வாங்கி ஆகணும், ரிங்குள்ள வா ஜேட் கார்கில்னு சேலஞ்ச் பண்றாங்க. பட் ஜேட் கார்கில் வரல, அதுக்கு பதிலா யோஸ்கை ரிங்குள்ள வராங்க. உனக்கு ஆல்ரெடி ஜேட் கார்கில் கூட ரெசல்மேனியால மேட்ச் டிக்ளேர் ஆயிருக்கு. சோ உனக்கு பழி வாங்கணும்னா அந்த மேட்ச்ல ஒழுங்கா அவளை தோக்கடிச்சு நீ WWE விமன் சாம்பியனா மாறு. பட் இன்னைக்கு நான் தான் அவளை பழி வாங்கி ஆகணும். சோ தயவு செஞ்சு நீ இதுக்குள்ள வராத. நான் ஜெனரல் மேனேஜர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இன்னைக்கு எனக்கும் ஜேட் கார்கிலுக்கு ஒரு மேட்ச் கொடுங்கன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஜெனரல் மேனேஜர் ரிங்குள்ள வராரு. யோஸ்கை vs ஜேட் கார்கில் ஒரு நல்ல ஐடியா தான். சோ அந்த ஐடியாவை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மெயின் இவென்ட் யோஸ்கை vs ஜேட் கார்கில் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிங்க விட்டு வெளியே கிளம்பிடுறாரு. அடுத்தது பெய்லி vs அலெக்சா பிளிஸ். பெய்லிக்கு சப்போர்ட்டா வால்கேரா ரிங் சைடுல இருக்காங்க. அதே மாதிரி அலெக்சா பிளிஸுக்கு சப்போர்ட்டா சார்லட் ஃபயர் உள்ள இருக்காங்க. இது ஒரு நல்ல மேட்ச். பட் சின்ன சின்ன சொதப்பல்கள் தான் இருந்துச்சு. பட் அந்த சொதப்பல் இருந்தாலும் உடனுக்குடன் அதை கரெக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்சை என்டர்டைனிங்கா வச்சுக்கிட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேருமே ரிங்குக்கு வெளியே அந்த கமெண்ட்ரி சைடுல சண்டை போட்டு இருக்காங்க. அப்ப சார்லட் ஃபயர் அடிக்கடி குறுக்க வந்துகிட்டே இருக்காங்க. சோ இதனால பெய்லி பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆறாங்க. இந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி அப்படியே பெய்லிக்கு ஒரு ரோல் ஓவர் போட்டு அலெக்சா பிளிஸ் ஈஸியா இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். ஜேக்கப் ஃபாட்டுவை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி ட்ரூ மெக்கன்டைருக்கு ஒரு ப்ரீ ஷூட் ப்ரோமோ போடுறாங்க. ஜேக்கப் ஃபாட்டுக்கு ட்ரூ மெக்கன்டைருக்கு தான் ரெசல்மேனியால அன்சாங்ஷன் மேட்ச் டிக்ளேர் ஆயிருக்கு. சோ அதுக்கான சின்ன ஒரு பில்டப் ப்ரோமோ மெட்டீரியல். ஜேக்கப் ஃபாட்டு அந்த இன்டர்வியூல கரெக்டா பேசிட்டு இருக்கும்போது நம்ம சோலோ சிக்கவா அவர் கூட அவரோட எம்எஃப்டி உள்ள இன்டர்ஃபியர் பண்றாங்க. ஜேக்கப் ஃபாட்டுவை பார்த்து, இதே ஸ்டேடியத்துல அதுவும் இதே இடத்துல தான் 8 மாசத்துக்கு முன்னாடி யாரோ ஒன்னு அடிச்சு உன் பல்ல உடைச்சு ஹாஸ்பிட்டல் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஜேக்கப் சும்மா இருப்பாரா? சோலோவை பார்த்து, வா நம்ம ரெண்டு பேரும் மேட்ச் போட்டு இதை பைசல் பண்ணிக்கலாம்னு கேட்கும்போது சோலோ, நான் இந்த மேட்ச் போட மாட்டேன், எனக்கு பதிலாக டாமாட்டாங்க தான் சண்டை போடுவான்னு சொல்லி அவரை கோத்து விட்டுறாரு. பட் டாமாட்டாங்கக்கு இந்த மேட்ச் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் இந்த போர்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம வெளியே தான் நின்னுட்டு இருக்காரு. பட் சம்பந்தமே இல்லாம அவர் உள்ள கோத்து விட்டாரு. இப்ப டாமாட்டாங்க vs ஜேக்கப் ஃபாட்டுன்னு மேட்ச் டிக்ளேர் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் முறைச்சு நின்னுட்டு இருக்காங்க. அதோட இந்த செக்மெண்ட் முடியுது. இந்த செக்மெண்ட் மூலமா மொத்தம் 2 பர்பஸ் இவங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. ஒன்னு, எம்எஃப்டி டீம் கண்டிப்பா பிரேக்கப் ஆக போகுது. சோலோ சிக்கவா தனக்கு இந்த டாமாட்டாங்க ஒரு அடியாளத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் டாமாட்டாங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக தயங்கிட்டு இருக்காரு. சோ அந்த ஸ்டோரி லைனை தான் இவங்க இத்தனை வாரமா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல இது பிரேக்கப் ஆகும். சோ ஒரு நல்ல டைரக்ஷன். ரெண்டாவது, ஜேக்கப் ஃபாட்டுக்கு ரெசல்மேனியாக்கு முன்னாடி ஒரு மேட்ச் கொடுக்கணும். சோ அந்த மேட்ச் இது மூலமா கொடுத்திருக்காங்க. அடுத்தது, இந்த லாஸ் கார்சன் டீம் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஒரு பர்சன் பிரெட்டோ vs ராய்ஸ் கீஸ். இந்த ராய்ஸ் கீங்கிற நேம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். இவர் AEW இருந்து புதுசா சைன் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இவர் ஆக்சுவலா ராயல் ரம்பிளே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. பட் ராயல் ரம்பிள் ஈவென்ட்டுக்கு அப்புறம் இவருக்கு எந்த மேட்சுமே இப்போ வரைக்கும் கொடுக்கல. ரொம்ப நாள் இவர் சும்மாவும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு மேட்சை கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இதில் இருந்து நம்ம பேசிக்கா இது புரிஞ்சுக்கலாம். திஸ் மேட்ச் இஸ் ஜஸ்ட் அ ஃபில்லர். டைம் பாஸ்க்காக கொண்டு வந்த மேட்ச் தான் இது. இதுல இருந்து எந்த ஒரு ஸ்டோரி லைன் ப்ரோக்ரஷனுமே கிடையாது. எனக்கு இந்த மனுஷனை பார்த்தா என்னமோ ஒரு கருப்பு ராய்பேக் மாதிரி தான் தோணுது. முடிஞ்ச அளவுக்கு அவரோட மூவ் செட், அவரோட அக்ரஷன் எல்லாமே ராய்பேக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
இந்த மேட்ச் ஒரு கம்ப்ளீட்டான ஒன் சைடட் மேட்ச் தான். ராய்ஸ் கீஸ் அவரோட டாமினன்ஸ் என்னங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட மேட்ச். சோ முழுக்க அவரோட டாமினன்ஸ் தான் நல்லாவே ஃபோக்கஸ் பண்றாங்க. கடைசியில ஒரு சாதாரண ஸ்பைன் பஸ்டர் மூவ் போட்டு ராய்ஸ் கீஸ் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாரு. அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் பார்க்கிங் லாட்ட காட்டுறாங்க. பேட் மேக்கஃபி அப்பதான் அவரோட கார்ல வந்து அங்க நிக்கிறாரு. கார்ல இருந்து இறங்கி ரிங்குள்ள வராரு. கரெக்டா இவருக்காக நம்ம ஜெல்லி ரோல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பேட் மேக்கஃபியை பார்த்து நீ தான் ராண்டி ஆட்டனுக்கு போன் கால்ல என்ன அட்டாக் பண்ண சொன்னியா, நீ சொன்னதை கேட்டுதான் எனக்கு ஆர்கேவோ போட்டான்னு கேட்கிறாரு. பேட் மேக்கஃபி உடனே நக்கலா ஜெல்லி ரோல் அவர் பேர் சொல்றதுக்கு பதிலா பெல்லி ரோல்னு கிண்டல் பண்றாரு. உடனே இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ட்ரை பண்றாங்க. பட் ஜெனரல் மேனேஜர் நடுவுல இருந்து இவங்க ரெண்டு பேத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி விட்டுறாங்க. பேட் மேக்கஃபி ஜெனரல் மேனேஜர் பார்த்து இன்னைக்கு யாருமே நான் அடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா, அப்புறம் இவன் மேல கை வைக்கிறான், முதல்ல இவனை ஸ்டேடியத்தை விட்டு அனுப்புன்னு சொல்ல மேனேஜர் ஜெல்லி ரோல ஸ்டேடியத்தை விட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பேட் மேக்கஃபி அப்படியே ரிங்குக்கு வராரு. ரிங்குள்ள வந்த பேட் மேக்கஃபி மைக் எடுத்து ஃபர்ஸ்ட் சிஎம் பங்க் தான் அட்டாக் பண்றாரு. ஏன்னா போன ரா எபிசோட்ல சிஎம் பங்க் ஒரு பைப் பாம் டிராப் பண்ணாரு. இந்த பேட் மேக்கஃபி இவரோட பாஸ் டிகேவை போட்டு கலாச் தள்ளினார்ல. சோ அதுக்கு இன்ரிட்டனா சிஎம் பங்க் லைட்டா கலாச் ஆகணும். சோ அதுதான் இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் இவர் நான் என் பாஸ் கிட்ட பேசிட்டேன், என்னோட பவர் யூஸ் பண்ணி இன்னையில இருந்து நீங்க ரெசல்மேனியா டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25% ஆஃப் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பான லான்ச் பண்றாரு. அப்புறம் இந்த ரெசல்மேனியா மேட்ச்ல கண்டிப்பா ராண்டி ஆட்டன் தான் வின் பண்ணுவான்னு ராண்டிக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. கரெக்டா கோடி ரோட்ஸோட மியூசிக் ஹிட் ஆகுது. கோடி ரோட்ஸ் ரிங்குள்ள வராரு. டிகேஓ தான் ரூல்ஸ் போட்டுருக்காங்களா, இன்னைக்கு யாருமே பேட் மேக்கஃபியை அடிக்க கூடாது. சோ கோடி ரோட்ஸ் உள்ள வந்தனே ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்றாரு, உன்னை இன்னைக்கு ஒரு ரூல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ நான் உன்னை அடிக்க போறது இல்ல, பட் நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லி இவரோட ப்ரோமோ ஸ்டார்ட் பண்றாரு. இந்த ப்ரோமோ ரொம்ப நேரம் நடந்துச்சு. இதுல நிறைய விஷயங்கள் சும்மா தண்டமா தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் கோடி ரோட்ஸ் பேசினதுல ரெண்டு உருப்படியான விஷயம், அந்த பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். பேட் மேக்கஃபியை பார்த்து உன்னோட பாஸ்க்கு இங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு கஸ்டமர்ஸ், இவங்கள்ட்ட இருந்து எப்படி நீ காசு எடுக்கலாம்னு மட்டும் தான் பாக்குறேன். பட் நான் இவங்கள ஒரு கஸ்டமராவோ ஒரு ஃபேனாவோ பார்க்கல, எனக்கு இவங்க ரெஸ்லிங் ஃபேமிலி. இது ஒரு நல்ல பாயிண்ட், கேட்கற கொஞ்சம் எமோஷனலா தான் இருந்துச்சு. அப்புறம் இங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே ரெண்டு விஷயத்த ரொம்பவே கரெக்டா சொல்றாங்க. ஒன்னு, அவங்க ராண்டி ஆட்டன் ரெசல்மேனியால பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ரெண்டாவது, உன்னை ரெசல்மேனியால பார்க்க கூடாதுன்னு அவங்க ஆசைப்படுறாங்க. பட் பேட் மேக்கஃபி நீ ஒதுங்கி போகாம உன்னோட மூக்க நீ இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. மொத்த செக்மெண்ட்லயே உருப்படியா இருந்த ரெண்டு பாயிண்ட் இது மட்டும் தான். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்காங்க, ஃபுல்லா டைம் வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் எல்இடி ஸ்கிரீன் காட்டுறாங்க. கரெக்டா அதுல ராண்டி ஆட்டன் வராரு. நம்ம ஜெல்லி ரோல பயங்கரமா அடிச்சு ரிங் சைடுக்கு இழுத்துட்டு வராரு. சோ ஜெல்லியை காப்பாத்துறதுக்காக கோடி ரோட்ஸ் போறாரு. இப்ப ராண்டியும் பேட் மேக்கஃபி சேர்ந்து கோடி ரோட்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. உடனே கீழே விழுந்து கிடக்கிற ஜெல்லி ரோல் கோடியை காப்பாத்துன்னு வராரு. பட் அவரையும் போட்டு அடிச்சிடறாங்க. கடைசியில பெல்ட் எடுத்து கோடி ரோட்ஸ் மண்டையிலே நம்ம ஒரு அடி அடிக்கிறாங்க. அவ்வளவுதான், கோடி ரோட்ஸ் பிளாட். அதோட இந்த செக்மெண்ட் முடியுது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லிட்டா, தன்னோட மூஞ்சியில் தானே சாணி எடுத்துக் கொள்வது எப்படின்னு இவங்கள்ட்ட இருந்தா நம்ம கத்துக்கணும். ஏன்டா மொக்கைக்கு மேல மொக்க பண்றீங்க? ஒரு ஸ்டோரி லைனை இங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கீழே போய் இப்ப ஆளையே காணோம். அடுத்தது ஜேக்கப் ஃபாட்டு வர்சஸ் டாமா டாங்கா. இது ஒரு நல்ல மேட்ச். பட் ஸ்பெஷல் மூவ் செட் இவங்க எதுவுமே ட்ரை பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட பேசிக் மூவ் செட் தான் மொத்த மேட்ச்மே ஃபாலோ பண்ணாங்க. கடைசியில ஜேக்கப் ஃபாட்டு அவரோட ஃப்ளையிங் சமூன் டிராப் உடனுக்குடன் அவரோட ஸ்மாக் மூன்சால் போட்டு இந்த மேட்சை வின் பண்றாரு. பட் மேட்ச் முடிஞ்ச அவர் ப்ரோமோ கூட தான் மைக் எடுக்கிறாரு. பின்னாடி இருந்து வந்து ட்ரூ மேக்கன்டையர் அவர் அட்டாக் பண்றாரு. ரிங் குள்ள வச்சு அவரோட ஸ்மாக் கிளேபோர் போட்டு அவர் ரிங்குக்கு வெளியே எடுத்துட்டு வராரு. வெளியே வந்து சும்மா இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டீல் சேர் எடுத்து ஒரு அடி, அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு ஸ்மாக் ஃபியூச்சர் ஷாக் டிடிடியும் போடுறாரு. அப்புறம் ஒரு பாக்கெட் குள்ள என்னமோ எடுக்காரு. என்னன்னு பார்த்தா ஹேண்ட் கஃப். அதுவும் அந்த ஹேண்ட் கஃபோட செயின் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு இருக்கு. ஜேக்கப் ஃபாட்டோட 2 கையும் போட்டு ரிங்கோட போஸ்ட்ல மாட்டி வர மாதிரி அவர் ட்ரை பண்றாரு. கடைசியில பாத்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு சிலுவையில அடைஞ்ச ஜீசஸ் மாதிரி தொங்கிட்டு இருக்காரு. பட் இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த ஹேண்ட் கஃப் சைனா மெட்டீரியல் போல எத்தனை டைம் லாக் போட்டாலும் லாக் அவுந்துருது. சோ அவங்க பிளான் பண்ணது ரிங்கோட அவுட்டர்ல அவர் கட்டி வச்சு அடிக்கணும் தான். பட் கஃப் தான் வேலை செய்யலையே. சோ அப்படி இப்படின்னு ஒப்பேத்தி மறுபடியும் ரிங்குள்ள அவர் தள்ளி அங்க ஒரு கிளேபர் போட்டுட்டு அப்புறம் ஃபாட்டோட கையை பின்னாடி வச்சு கஃப் போட்டுக்கிறாரு. நல்ல வேலை அந்த டைம் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் பேண்டல் இருந்து பெல்ட் உருவி ஜேக்கப் ஃபாட்டோ பயங்கரமா அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் ரெஃப்ரின்னு எல்லாரும் வந்து இதை தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதோட இந்த செக்மெண்ட் முடியுது. ஸ்மாக்டவுன் சைட்ல இருந்து உண்மையாலுமே இவனுக்கு 2 பேர் தான் அப்படி இப்படின்னு பண்ணி கொஞ்சம் ரைவல்ரி பில்ட் பண்றானுங்க. ஸ்மாக்டவுனோட மிக முக்கியமான மேட்ச் கோடி ரோட்ஸ் vs ராண்டி. சரி, அதை பத்தி பேச வேணாம், விடுங்க. ரெசல்மேனியா முடிஞ்ச உடனே ரெஸ்லிங் ரோஸ்ட்னு ஒரு வீடியோ நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு Q&A செஷன் மாதிரி தான் இருக்க போது. நம்ம அதுல இவங்களை பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ரிக் வில்லியம்ஸ் vs மேட் கார்டோனா. இந்த மேட்ச் நடக்கும்போது சேமி ஜெயின் கமெண்ட்ரி டெஸ்க்ல உட்கார்ந்து இந்த மேட்சை பார்த்துட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி ட்ரிக் வில்லியம்ஸுக்கு சப்போர்ட்டா ஒரு செலிபிரிட்டி லில்லியாட்டி கூடயே தான் இருக்காரு. பட் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேமி ஜெயின் ரிங்குள்ள வந்து ஒரு ப்ரோமோ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ட்ரிக் வில்லியம்ஸ் லில்லியாட்டி எல்லாம் உள்ள வந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த ப்ரோமோ சேவ் நடந்துச்சு. பட் அது முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல. அதனால டைரக்டா மேட்ச்க்குள்ளே போயிடலாம். மேட்சா இது ஒரு நல்ல மேட்ச் தான். பட் இந்த மேட்ச்லயுமே இம்ப்ரெசிவிங் எதுவுமே ட்ரை பண்ணல. ரொம்பவே ஒரு பேசிக்கான மூவ் செட்ல தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்ல நடந்த ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா? மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ரிங்குக்கு வெளியே இந்த செலிபிரிட்டிக்கு நம்ம சேமி ஜெயின் அவரோட ஸ்மாக் ஹலுபாக்கி கொடுத்தாரு. அது ஒண்ணு மட்டும் தான் யூனிக்கா இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே ட்ரிக் வில்லியம்ஸ் அவரோட ஸ்மாக் போட்டு இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணிட்டாரு. மேட் கார்டோனாவை தோக்கறக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி எல்லா மேட்சையும் தோக்க வச்சிட்டு இருக்கானுங்க. பாவன அந்த மனுஷன் இண்டீஸ்ல போய் நல்ல பேர் டெவலப் பண்ணிட்டு வந்தான். பட் உள்ள வந்ததுக்கு வெச்சு செய்றீங்க. அந்த மனுஷனுக்கு WWE விட்டு வெளியே போனா இண்டீஸ் கிங்னு
பேரு. பட் அந்த மனுஷனை உள்ள கூட்டிட்டு வந்து இண்டி சங்கு ஊதிட்டு இருக்கீங்க. அடுத்தது டான் ஹவுசன் வர்சஸ் கிட் வில்சன். டான் ஹவுசனுக்கு ஒரு வழியா இன்ரிங் மேட்ச் கொடுத்துட்டாங்க. நான் இவர் வெறும் பேக் ஸ்டேஜ்ல காமெடி செக்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவார் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்ரிங்லி மேட்ச் போறாரு. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா ரிசர்ச் பண்ணி பார்த்தா தெரியுது அந்த மனுஷன் இண்டீஸ்ல பயங்கரமான ஃபைட்டரா தான் இருந்திருக்காரு. WWE உள்ள கொண்டு வந்து இப்பதான் அவருக்கு அந்த சான்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்க. மேட்சா இது ரொம்பவே ஒரு என்டர்டெய்னிங்கான மேட்ச். மேட்ச் முழுக்கவே கிட் வில்சனுக்கு சப்போர்ட்டா மிஸ் ரிங் சைடுல நின்னு அவருக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல டான் ஹவுசன் அடிச்சு ரிங்கோட மிடில் படுக்க வச்சு கிட் வில்சன் அந்த ரிங்குக்கு மேல ஏறி நின்னு ஜம்பிங் எல்போ டிராப் போலான்னு போய் நிக்கிறாரு. கரெக்டா நிக்கும் போது டான் ஹவுசன் நம்ம அண்டர்டேக்கர் மாதிரி எந்திரிச்சு உட்கார்ந்து யூ ஆர் கர்சன் சொல்றாரு. திடீர்னு பார்த்தா கிட் வில்சனுக்கு பின்னாடி இருந்து ஒரு சின்ன வெடி வெடிக்குது. அந்த மனுஷன் கரெக்டா கீழே உள்ள கவட்டையிலேயே ரிங் போஸ்ட் வந்து அடிக்குது. அவ்வளவுதான். அந்த மனுஷன் இழுத்து போட்டு நம்ம ஷேமஸ் போடுவார்ல ப்ரோ கிக், அதே மாதிரி ஒரு கிக் போடுறாரு. அந்த அளவு பவர்ஃபுல் இல்ல, பட் அது மாதிரி ஒரு கிக். அது அடிச்சதுக்கு அப்புறம் பின் பண்ணி டான் ஹவுசன் இந்த மேட்சை வின் பண்றாரு. பட் அவர் வின் பண்ணி செலிப்ரேட் பண்ணும்போது பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ண மிஸ் வராரு. கரெக்டா லைட் ஆஃப் ஆகுது. ஆன் ஆகும்போது பாத்தீங்கன்னா டான் ஹவுசன் அங்க இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுறாரு. அடுத்தது தி மெயின் இவென்ட் மேட்ச் இயோ ஸ்கை வர்சஸ் ஜேட் கார்கில். அன்எக்ஸ்பெக்டடா இந்த மேட்ச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம ஜேட் கார்கில் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை நல்ல ஆப்போனன்ட் கொடுத்தா ஜேட் கார்கில்னால பர்ஃபார்ம் பண்ண முடியும் போல. பட் இயோ ஸ்கை மாதிரி ஒரு நல்ல ஆப்போனன்ட் கொடுக்காம இந்த பீஃப் மீஷின் மாதிரி மொக்க மொக்க ஆளை கொடுத்து இந்த ஜேட் காரோட சாம்பியன்ஷிப் ரெய்னையே மொத்தமா டமி பண்ணி விட்டாங்க. அப்ப தப்பு அந்த பொண்ணு மேல இல்ல, அந்த பொண்ணுக்கு ரைவல்ரி இவங்க கொடுத்த ஆப்போனன்ட் மேல தான் போல. மேட்சோட ஒரு பாயிண்ட்ல இயோ ஸ்கையை வெளியே கூட்டிட்டு போய் அந்த ஸ்டீல் ஸ்டெப்லயே பயங்கரமான அடி. அதுக்கப்புறம் அவங்க ரிங்குள்ள தூக்கி போட்டு ஜேட் காரில் அவங்களோட ஸ்மாக் போட்டு இந்த மேட்சை வின் பண்றாங்க. பட் மேட்ச் முடிஞ்ச உடனே இயோ ஸ்கையை அடிக்கணும்னு சொல்லி ஸ்டீல் சேரை எடுத்துட்டு உள்ள வராங்க. கரெக்டா இயோ ஸ்கையை காப்பாத்துறதுக்காக ரியா ரிப்ளி உள்ள வரவும் ஜேட் கார்களும் ரியா ரிப்ளி முறைச்சு பாத்துக்கிறாங்க. பட் இயோ ஸ்கையை அடிக்காம அவங்க வெளியே போயிடுறாங்க. அதோட இந்த செக்மெண்ட் க்ளோஸ் ஆகுது. இந்த மொத்த ஷோவுமே முடியுது. ரெஸ்லர்ஸ் இது ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஷோ தான். அது போக இந்த ஷோக்கு சுத்தமா சம்பந்தம் இல்லாத 3 செலிபிரிட்டிஸ் இங்கிட்டும் அங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திட்டு இருந்தாங்க. எதுக்காக தெரியாது. நம்ம ரா எபிசோட்லாம் ரெசல்மேனியால இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை அப்படியே பில்ட் பண்ணிட்டு போறானுங்க. இந்த ஸ்மாக் டவுன் எபிசோடு அப்படியே அந்த மொமெண்டத்தை கீழே இழுத்துறானுங்க. சோ ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு இந்த எபிசோட்ல நல்ல மேட்சஸ்ல பெருசா ஒண்ணும் இல்ல. சோ ரொம்பவே ஃப்ரீயா இருக்கீங்கன்னா நீங்க உட்கார்ந்து பார்க்கலாம். இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க தாராளமா போயிடலாம். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு? ரெசல்மேனியாக்கு இவங்க போற டைரக்ஷன் கரெக்டா இல்லையான்னு உங்க மனசுல இருக்கிறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் கான்டென்ட்ல நான் உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time.